अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स இது உங்கள் ஜியா நியூஸ் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம் 34 நாடுகளின் தடைகளை நீக்குவது சம்பந்தமான முடிவுக்காக குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் ஆகிய இரண்டு விமான நிறுவனங்களும் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த இரண்டு விமான நிறுவனங்களும் விமானங்களை மறுதொடக்கம் செய்ய முழு வீச்சில் தயாராக உள்ளன. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவாக தயார் செய்து வைத்துள்ளன. சுகாதார அமைச்சகத்திடம் இருந்து நல்ல முடிவு வந்தவுடன் அடுத்த வினாடியே விமானங்கள் இயக்கப்படும். இந்த நல்ல முடிவு ஓரிரு நாட்களில் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி தடைகள் நீக்கப்பட்டால் அதில் ஒரு சிக்கல் உள்ளது. அது என்ன சிக்கல்னா, குவைத்துக்குள் வருபவர்கள் தனிமைப்படுத்தலில் இருக்கும்போது குறைந்தது ஒரு நாளைக்கு 30 தினார் வரை செலவழிக்கக்கூடும். 3 வேளை சாப்பாடு ப்ளஸ் ஹோட்டல் செலவையும் சேர்த்து. தனிமைப்படுத்தப்படும் நாட்கள் 7 நாட்களாக குறைக்கப்பட்டால் அந்த 7 நாட்களுக்கு மட்டும் 7 × 30 210 தினார் வரை இதற்கே செலவாகும். அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட், பிசிஆர் போன்ற செலவுகளை கணக்கிட்டால் 400 தினார் வரை செலவாகக்கூடும். நீங்கள் துபாய் போயிட்டு குவைத்து வந்தாலும் இல்லை டைரெக்டாக குவைத்துக்கு வந்தாலும் செலவு என்னமோ ஒன்றா தான் இருக்கும் போல. அடுத்த மாத இறுதியில் அமெரிக்காவிலிருந்து ஃப்ரீசர் என்னும் தடுப்பூசி வந்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்கும். எத்தனையோ மாதங்கள் பார்த்துட்டோம், இன்னும் ஓரிரு மாதம்தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியாகிவிடும். இப்போ போலியான வீட்டு தொழிலாளர்களின் மக்தப்கள் அதிக அளவில் குவைத்தில் செயல்படுகின்றன. இது குவைத் நாட்டு சட்டத்திற்கு எதிரான செயலாகும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேலையாட்களுக்கு 400 தினார் வரை பெறப்படுகிறது. அதனால் உள்துறை அமைச்சகம் இது போன்ற போலி மக்தப்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எனக்கு தெரிஞ்சு எல்லா விதமான விசாக்களையும் ஓப்பன் பண்ணிட்டா இது போன்ற போலி மக்தப்கள் உருவாக வாய்ப்பே இல்லை. இனி குவைத்தில் நாய்களை செல்ல பிராணியாக வீட்டில் வளர்ப்பவர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதுக்குன்னா, சாலையில் செல்பவர்களுக்கு இடையூறு செய்தால் 300 தினார் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நேற்று வந்தே பாரத் மிஷன் மூலமாக 6553 இந்தியர்கள் 44 விமானங்கள் மூலமாக பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க. இந்த 44 விமானங்களில் ஒரே ஒரு விமானம் மட்டும் இண்டிகோ விமானத்தால் இயக்கப்பட்டுள்ளது. இப்போது தமிழ்நாட்டுக்கு சென்ற விமானங்கள் லிஸ்ட்டை பார்ப்போம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விமானம் சென்றுள்ளது. திருச்சிக்கு 4 விமானம் சென்றுள்ளது. மதுரைக்கு ஒரே ஒரு விமானம் துபாயிலிருந்து சென்றுள்ளது. திருவனந்தபுரத்துக்கு 2 விமானங்கள் சென்றுள்ளது. நேற்று குவைத்திலிருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 3 விமானம் சென்றுள்ளது. கோவா வழியாக மும்பைக்கு ஒரு விமானமும், ஹைதராபாத்துக்கு ஒரு விமானமும், விஜயவாடாவிற்கு ஒரு விமானமும் சென்றுள்ளது. இந்திய குவைத்தின் தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 540 காசுகளாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 17 தினாராக உள்ளது. இந்திய குவைத்தின் வெள்ளி நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் வெள்ளி 243 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி 243 குவைத் தினாருக்கு விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.